ஹாய் சார்டீஸ் அனியாசியோ, நான் உங்கள் மேகு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னை மாற்றும் காதலை சீசன் 2 பார்ட் 18 பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக பார்ட் 17 பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்ட் 16 வந்து என்னன்றதுன்னு சொல்கிறேன். அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, சாரி. பார்ட் 16 வந்து லாஸ்ட்டாக என்ன இருக்கும், நம்ம ஜிமினும் யூனாவும் வந்து பார்த்திங்கன்னா மாலுக்கு போயிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்குள்ள அகெயின் வந்து அந்த ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி மறுபடியும் அவங்க வந்து லவ் பண்ணாமல் அரேஞ்ச் மேரேஜ் தானே. ஸோ அகெயின் வந்து அவங்க லவ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. ஓகேயா, அந்த மாதிரி வந்து லவ் பண்ணிருக்கும்போது நம்ம ஜிமின் வந்து யூனா அவள் பேயிங் கெஸ்ட்டாக ஒரு வீட்டில் தங்கியிருக்கா இல்லையா. ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு பூச்செடிலாம் வச்சு அவள் வந்து காமிச்சிருப்பா யூனா கிட்ட. இது ஏன் பக்கம் நான் வச்ச பூச்செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்ட காட்ட, ஜிமினும் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், இன்னொரு நாள் யூனாவை போய் மீட் பண்ண போகிறப்போ நிறைய அவளுக்காக வந்து பூச்செடியெல்லாம் வாங்கிட்டு போகிறான் அழகழகாக. அதை வந்து அப்படியே அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்ருக்க, அப்படியே ரெண்டு பேரும் வந்து கொஞ்ச நேரத்துலேயே தண்ணியை வச்சு அந்த பைப்பில் வந்து பிளான்ட்டுக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றலான்னு சொல்லி எடுத்து அதை இதுங்க ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த நேரம் பார்த்து பாவம் நம்ம அப்பாவி ஆன்ட்டி அங்கிள் வர, என்ன இங்கே சத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க வர, அவங்க மேலே தண்ணி அடிக்க பாவம் ஆன்ட்டி நல்லா வந்து தொப்பக்கட்டையாக நனைஞ்சு போக, அங்கிள் பார்க்கணுமே நல்ல வேலை நான் எஸ்கேப்பு அப்படின்னு சொல்லி ஓடிட்டேல அப்படின்னு ஓடிடுறாரு. இப்படியே வந்து அவங்க ஜாலியாக இது பண்ணிக்கிட்டு இருக்க லாஸ்ட்டாக முடிச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய மாலுக்கு போயிட்டு நம்ம ஜிமினுக்கு யூனா ட்ரெஸ்லாம் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க, வந்து இது பண்ணியிருப்பாங்கல்ல. போய் அதில் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து போடு அப்படின்னு சொல்லி நனைஞ்சு சளி பிடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம யூனா சொல்ல, சரின்னு ஜிமினும் வந்து போகிறான். சரின்னு கார் வந்து ஜிமின் அவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு உள்ளே வரானா, யூனா அவள் ரூமுக்கு போக ஸ்டெப்ஸ் ஏறி போக அவன் ஜிமினும் வந்து பின்னாடியே போக, அங்கிள் என்ன பண்ணுறாரு, ஷோஃபாவில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தவர் ஜிமின் பின்னாடியே போகிறத பார்த்துட்டு, தம்பி நீங்கள் எங்கே பின்னாடியே போகிறீங்க, நீங்கள் இந்த ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, யூனா சிரிக்கிறா. ஜிமினுக்கு புரியல, ஏன்னு சொல்லி கேட்க, அவன் மைண்டில் வந்து ஒய்ஃபுக்கு பின்னாடி ஹஸ்பண்ட் போகிறான் அந்த மாதிரி அவன் நினைக்க, இந்த பக்கம் அங்கிள் ஆண்டிக்கு தெரியாதுல்ல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, என்னதான் அது என்னதான் இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருந்தாலும் அப்படின்னு அவர் இழுக்க, ஜிமினும் ஓ ஆமாம்ல சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வெறும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் தான் நீ போயிடா அப்படின்னு சொல்லி வந்து அவன் சொல்லிட்டு இவனை சிரிச்சுட்டு போயிட்டுருக்கா. மேலே ரெண்டு பேரும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிமின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். அங்கிள் பார்த்துட்டு பரவாயில்லையே கேஷுவல்ஸ்லேயும் நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்ல, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார, நீ ரொம்ப அமைதியான கேரக்டர்னு நினைக்கிறேன், ஆமாம் அந்த வாயாடி உனக்கு எப்படி பிடிச்சது அப்படின்னு சொல்லி அங்கிள் கேட்க, ஜிமின் பார்த்துட்டு இது நான் அமைதியான கேரக்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். யூனாவை தான் நாங்கள் பார்க்குறோமே, அவளுக்கு அப்படியே ஆப்போசிட் நீ அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, என்கிட்ட நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி சொல்கிறீங்க, பட் நீங்கள் சொன்னதும் கரெக்ட் தான், யோசிச்சா எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லி வந்து ஜிமின் சொல்லிட்டு இருக்க, பரவாயில்ல போக போக நீ எங்கள் கூட ஜெல்லாக ஆரம்பிச்சிடுவ அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்லிவிட்டு அப்படி என்ன பண்ணுறாரு, நல்லா இப்போது லவ் எப்படி பண்ணுறியோ அதே மாதிரி எப்போவும் பேலன்ஸ்டாக இருக்கும் லவ் யூனா மேலே அப்படின்னு சொல்ல, எப்போவும்னா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். எப்போவும்னா மேரேஜுக்கு அப்புறம் பண்ணுவில்ல அப்படின்னு சொல்லி வந்து அங்கிள் கேட்க, யூனா மேரேஜ் பண்ணுவேலவா, பண்ணுவேன் மேரேஜ் தானே பண்ணிடலாம் பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிறான். எப்போவுமே பிஸ்னஸ் ஒரு பக்கம் லவ் ஒரு பக்கம், ரெண்டுத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, எப்போவுமே இப்போது இருக்கீங்களா இந்த லைஃப்பை, இது வந்து ஆசைப்பட்டாலும் திரும்பி வராது, இது இருக்குல்ல, இது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப், ஜாலியாக இருக்கும், எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ அங்கே போகலாம், லாட் ஆஃப் சர்ப்ரைஸ், லாட் ஆஃப் ஹக்ஸ், லாட் ஆஃப் கிஸ்ஸஸ், சண்டை, ஜெலஸ், பொசசிவ் எல்லாம் இந்த லவ் ஃபேஸில் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அங்கிள் வந்து ஜிமின்கிட்ட வந்து அட்வைஸ் போட, இது அப்படியே நிரந்தரமாக இருக்காது, இப்போது நான் ஆன்ட்டி இருக்கோம்ல, நாங்களும் லவ் பண்ணுறோம், இது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப், இதில் அமைதி, ரெஸ்பெக்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, புரிதல் அதிகமாக இருக்கும். இந்த ஃபேஸில் லவ் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட கேட்டால் இப்போ இருக்க யங் கப்புள்ஸ் இந்த ஃபேஸ் ஆஃப் லவ்வை
அவங்க அச்சீவ் பண்ணணுன்னு ஒரு கோல் மாதிரி செட் பண்ணி அவங்க லைஃப்பை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்ல சிரிக்கிறான் ஜிமின் லைட்டாக. என்ன ஏன் ஸ்மைல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எல்லாரும் லவ் அப்புறம் மேரேஜ் அப்புறம் எப்படியும் அவங்களுக்கும் ஏஜ் ஆகும், உங்களை மாதிரி அவங்க அப்போது லவ் பண்ணுவாங்கல்ல, இதில் என்ன கோல், கோ வித் த ஃப்ளோன்னு போக வேண்டியதானே அப்படின்னு ஜிமின் சொல்ல, சி கோ வித் த ஃப்ளோன்னு நம்ம இந்த மேரேஜ் லைஃப்பில் சொல்ல முடியாதுப்பா. நிறைய கப்புள்ஸ் பாரு, சின்ன விஷயத்துக்கு சண்டை டைவர்ஸ்னு பிரிஞ்சு போகிறது, சின்ன சண்டை, நீ வேணாம் எனக்கு இந்த லைஃப் வேணான்னு ஒரு லைஃப்பை தேடி வேறு ஒரு லைஃப்பை தேடி போகிறது, துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இதெல்லாம் எல்லார் லைஃப்லேயும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரவங்களுக்கு தான் இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் இப்போது நானும் ஆன்ட்டியும் இருக்கோமே அது கிடைக்கும். ஜிமினி ஏதோ அப்படியே யோசிச்சுட்ருக்கான். என்ன யோசிக்கிற, ரொம்ப பயமுறுத்துறானோ லைஃப்பை பற்றி பேசி அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, சச்சா எனக்கு ஒரு டவுட்டு, உங்களுக்கும் குழந்தை இல்லைல்ல, நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு. உங்களுக்குன்னா அப்படின்னு சொல்லி அங்கிள் கேட்குறாரு. ஐ மீன் உங்களுக்கு குழந்தை இல்லைல்ல அதை கேட்டேன் அப்படின்னு சொல்ல, கஷ்டம்தான் பட் பழகிடுச்சு. அப்போ யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் அவ்வளோ கோவம் வரும், கண்ணீர் கவலைன்னு எல்லாம். ஆனால் இப்போது சம்டைம்ஸ் யோசிக்கிறேன், யூனோ வாட், எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறாரு. இன்னும் மேபி ஒரு 1 or 2 year அவ்வளோதான். அப்புறம் அவர் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவார்ல, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப, வேறு ஒன்றும் இல்லை, ஆனால் ரொம்ப போல்ட் உமன், ஐ ஹோப் அவள் தாங்கிப்பா இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்ட கேட்க, ஜிமின் பார்க்குறான், அமைதியாக இருக்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அங்கிள் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறான். எல்லாருக்கும் இது நடக்கும், இட் ஹேப்பன்ஸ். ஓ சாரி, ஏதோ உனக்கு லைஃப் அட்வைஸ் கொடுக்குறேன்னு நான் ஏதோ விளையாட்டுருக்கேன்ல, ஓகே நீ போ, யூனாவை போய் பாரு அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்ல, ஜிமின் போகிறான் அமைதியாக எழுந்திரிச்சு. ஸ்டெப்ஸ் ஏறிட்டு அப்படியே சைடில் பார்க்குறான். அங்கிள் அப்படியே அவரை கண்ணை துடைக்கிறாரு. அந்த நேரம் ஆண்டி வந்து காஃபி எடுத்துகிட்டு வர, எங்கே ஜிமின்னு கேட்க, நீ வா இங்கே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு, இது நானும் என் ஒய்ஃபும் லவ் பண்ணுற நேரம், நீ டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி அவன் லவ்வரை பார்க்க அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்ல, ஜிமின் சிரிச்சுட்டே ஸ்டெப்ஸ் ஏறி போயிடுறான். அதை வந்து பார்த்துட்டு, போயிட்டானா, காஃபி கொண்டு வந்தனே அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சொல்ல, பரவாயில்ல இதை வை, இங்கே வை, அவங்க கீழே வருவாங்களே அப்போ கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஜிமின் ஸ்டெப்ஸ் ஏறி வரான். இவனா ரூம் டோர் ஓப்பனில் இருக்க, ஜிமின் உள்ளே போகிறான். அப்படியே வந்து ரூமை வந்து சுற்றி பார்க்க, நல்லா இருக்குது ரூம், பட்டு பார்க்க எப்படி இருக்குன்னா, அதான் ஆல்ரெடி சொன்னல, அட்டிக் மாதிரி சொல்லுவாங்கள்ல, ரொம்ப பெரிய ரூமு, பட்டு பாதி வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ் திங்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இருக்கும். அங்கே ஒரு பெட்டு, ஒருத்தர் படுக்கிற அளவுக்கு. ஜிமின் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறான். ஸ்வீட்டி பார்த்த வீடு நல்லா தான் இருக்குது, இப்போ தானே தெரியுது நான் பார்த்த பெரிய பெரிய வீட்டெல்லாம் விட்டு இதை ஏன் ஸ்வீட்டி சஜஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான் ஜிமின். என்ன ஆயிருக்குன்னா, ஸ்வீட்டி தான் இந்த வீடு சஜஸ்ட் பண்ணியிருப்பா. ஜிமின் கேட்டிருப்பான், ஹே என்ன நீ இதை சொல்கிறேன்னு சொல்லி, அதுவும் இல்லாமல் பிஜி அவன் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்ல, அதுக்கு ஸ்வீட்டி, அண்ணா லூஸ் மாதிரி பேசாத, இதுதான் கரெக்ட், அவங்களுக்கு அவங்க தனிமை பிடிக்கலண்ணா, இப்போ பாரு கூட நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் தான் அவங்க யோசிக்கிறாங்க, ப்ளீஸ் அவங்க இங்கே இருக்கட்டும், டோட்டலி புது ஆளுங்க, புது இடம், அன்றைக்கி ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க வந்து சரியாயிடுவாங்கன்னு ஜிமின்கிட்ட சொல்லியிருப்பா ஸ்வீட்டி. அதை நினச்சிட்ருக்கான். சடனாக யாரோ ஜிமினை வந்து பேக் ஹக் பண்ண, திரும்பி பார்க்குறான், வேற யார், யூனா தான் அப்படியே நின்றுட்டுருக்கா நைட் ட்ரெஸ்ஸில். ஜிமினுக்கு அவள் ஹக் பண்ணதும் கண்ணில் கண்ணீர் அப்படியே தேங்க, யூனா இந்த அழகாச்சி மூஞ்சிலாம் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, ஜிமினும் அப்படியே அழுகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, நான் ஒன்றும் அழுகலையே, கண்ணு வேர்க்குது அப்படின்னு சொல்ல, யூனா சிரிச்சுட்டு ஹக் பண்ணுறா. மிஸ் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நான் ஏன் மிஸ் பண்ண போகிறேன், அங்கே நிறைய யூனா இருக்காங்க என் ரூமில் தெரியுமா, அவங்க கூட அப்படியே பேசிட்டே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, யூனா பார்த்துட்டு அப்படியே மூஞ்சியை சோகமாக வச்சுட்டு, போச்சு உனக்கு அந்த வியாதி வந்துருச்சா அப்படின்னு கேட்க, ஜிமின்னு சும்மா சொன்னடி அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட் 1 வீக்காக இல்லை ஏன் என் கேர்ள் ஃப்ரெண்டு அவளுக்கு பிடிச்ச இடத்துல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான்னு ஒரு நிம்மதி,
அதனால் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு எதுவும் டிஸ்டர்பிங்லாம் தோணலை அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, அப்போ தான் கவனிக்கிறா லைட்டாக, ஜிமினா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த அடிபட்டிருக்கும் இல்லையா ஜிமின் லாஸ்ட் டைம் யூனாவை பார்த்துட்டு போகும்போது அதை பார்க்குறா. அதை பார்த்துட்டு என்னது இது நெத்தியில் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆயிஷ் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மூடி எடுத்து ஃப்ரண்ட்டில் விட என்னென்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லடி அன்றைக்கி ஒன்று விட்டுட்டு போனப்போ காரை ஸ்டியரிங்கில் இடிச்சிட்டேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். பார்த்து போக வேண்டியதானே, ஏன்டா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஜிமினை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவன் செஸ்ட்டில் வந்து அப்படியே சாஞ்சிக்கிறா. ஜிமின் அப்படியே யூனா தலையை அப்படியே தடவி கொடுக்க, அவனும் அவனை ஹக் பண்ண மணிக்கே வந்து தூங்கி போக, யூனா யூனான்னு சொல்லி கூப்பிட்ட சவுண்டே இல்லை. சரின்னு அவளை அப்படியே மெதுவாக பெட்டில் படுக்க வைக்கிறான். அப்படியே வச்சுட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் கிளம்புறான். ஆன்ட்டி அங்கிள்கிட்டையும் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறான். இப்படியே ஜாலியாக ஏதோ வந்து ஒரு டிப்பிக்கல் லவ்வர்ஸ் மாதிரி ஊரை சுற்றிட்டு பீச்சு, பார்க்கு, மாலு, சினிமான்னு சொல்லி லவ் பண்ணிட்டு சுற்றுதுங்க ரெண்டும். டேயுக்கும் இது தெரிய வர, டே இதெல்லாம் ஓவர்டா, அவங்க மேரேஜ் ஆகி ஜாலியாக இருக்காங்கடா, இதெல்லாம் வந்து இதில் பிரிஞ்சிட்டோன்னு பிட்டு போட்டு எப்படி சுற்றுதுங்க பாரு அப்படின்னு சொல்லி டேயு சொல்ல, நம்ம தான் வீயை வச்சுட்டு வெளியே போகவே முடியல அப்படின்னு டேயு சொல்லிட்டு இருக்கா. டே வந்து சிரிக்கிறான். டே கடுப்பாய்த்தாத சிரிச்சு அப்படின்னு சொல்லி டேயு சொல்ல, சரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்ல, வீயை கூட்டி யூனா இப்போது ஸ்டே பண்ணியிருக்க வீட்டுக்கு போகிறான் வீக்கெண்டு. ஆக்சுவலி யூனா வந்து கிளம்பிட்டுருப்பா ஜிம் கூட வெளியே போகலான்னு சொல்லி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் காதலர்கள், ஓகேயா. ஸோ வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு வீக்கெண்டில் ஊரை சுற்ற வேண்டியது. அந்த டைம் வந்து நம்ம டேயும் வந்துட்டு, இந்த வாட்டி வந்து நீங்கள் என் பிள்ளைய பார்த்துக்கோங்க, நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லி வீயை வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்கள், பத்திரமா வீயை பேபி சிட் பண்ணுங்கள், இந்த வாரம் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து ஜாலியாக வெளியே சுற்ற கிளம்பி, இந்த பக்கம் ஜிமின் அதுக்கப்புறம் நம்ம யூனா ஆன்ட்டி அங்கிள்னு சொல்லி வீயை வந்து பார்த்துக்கிறாங்க. வீயும் பார்த்திங்கன்னா அவனோட அப்படியே அந்த க்யூட்டான அந்த பாக்ஸி ஸ்மைலை காமிச்சே லாரி புறா பேரையும் அப்படியே மயக்கி வந்து விளையாண்டுக்கிட்டு செஞ்சுட்டு அவங்க கூட வந்து இருக்கான். இப்படியே இவங்க லைஃப் வந்து சந்தோஷமாக போயிட்டுருக்கு. யூனா ஜிமினும் அவங்களுக்கு மேரேஜ் ஆனதே மறந்துட்டு லவ் பேர்ட்ஸ் மாதிரி லவ்வர்ஸ் வந்து யார் பேசுறதுக்கும் கவலைப்படாமல் அவங்க அப்படியே வந்து இருக்க, அப்படியே டேஸ் போகுது. யூனா ஜிமின் வீட்டிலேருந்து வெளியே வந்து 3 மந்த் ஆகுது. யூனா ஜிமின் வீட்டிலேருந்து வெளியே வந்து 3 மந்த் ஆகுது, ஓகேயா. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் யூனா கூட வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் டைம் அவள் ரூம்லேயே வந்து தூங்கிடுவான் ஜிமின்னு, ஓகேயா. ஸோ தூங்கிடுவான்னா புரிஞ்சுக்கணும், ஓகே. லாஸ்ட்டாக புரியும், அப்போ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் புரியும் ஏன் தூங்குறான்னு, ஓகேயா. ஆன்ட்டி அங்கிளும் அப்படியே முழுக்க யூனாவை அவங்க பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, ஜிமின் வர்றது ஸ்டே பண்ணுறது இதெல்லாம். வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2.5 years ஆகிடுச்சுல்ல. ஸோ ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. யூனா வீக்குன்னு சொல்லி பார்த்து வந்து ஒரு ஸ்கூல் செலக்ட் பண்ணுறா. அவனுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ஓகேயா. டேயும் வந்து வேணாம் யூனா நார்மல் ஸ்கூலில் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, யூனா கேட்கவே மாட்டேங்கிறான். நோ வே டேயு, வீக்காக தான் இப்படி வந்து ஸ்கூல் சேர்க்குறேன், இந்த விஷயத்தில் நீயும் உள்ளே வராதிங்க, எனக்குமே வந்து பசங்களை இப்படி பெரிய ஸ்கூல்லலாம் வந்து பணத்தை கட்டி படிக்க வைக்கிறதுலாம் பிடிக்காது, என்ன உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, ஆனால் வீக்கு விவரம் தெரியற வர, அவன் மெச்சூர்டாகிற வர அவன் சேஃபாக இருக்கணும், அவனை எப்போவுமே ஒரு ஆள் வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி நல்லா கேர் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை பேசி அவனுக்கு நல்லா ஒரு விவரம் தெரிகிற வயசு வரைக்கும் வந்து குழந்தைய வந்து பார்த்துக்க இப்படி பண்ணியிருக்கா. வந்து ஸ்வீட்டாக எதுவும் சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது, அவனை வந்து எப்பயுமே மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் வந்து இருக்கணும் கூட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கூலில் ஸ்பெஷலாக வந்து நம்ம பிஏ வந்து சேர்த்து விட்றா. அப்படியே வந்து ஒரு 1 month ஓடி போக, நம்ம பர்ம்யூ ஸ்வீட்டி மேரேஜ்க்காக வந்து பார்த்திங்கன்னா பேசி வச்சுருப்பாங்க இல்லையா, கல்யாணம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஷாப்பிங் போகிறாங்க. லின் ஜேகே வந்து யூஎஸில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து நாங்களே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ம்யூக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா க்ரூம்ஸ் மேனாக வந்து ஜிமின், டேயும், ஜேகே, வேங்கு, ஜியான், அதுக்கப்புறம் ஜியான் குக்கு வீன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஒரே மாதிரியான ட்ரெஸ் பர்பிளில் வந்து ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண, அதாவது அவங்களுக்காக டிசைனர் வச்சு ரெடி பண்ண. ஸ்வீட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரைட் மெய்ட்ஸ், ஓகேயா, டேயு, யூனா, லின்னு, அப்புறம் அவங்க சிஸ்டர் ஜெஸின்னு
சொல்லி எல்லோரும் ஒரே மாதிரி பர்பிளில் வந்து ட்ரெஸ் வந்து ஃபுல் அப்படியே பர்பிள் தீமில் அந்த டிசைனர்ஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் ஷாப்பிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன்ட்டி அங்கிள் கூட வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிறா யூனா. அப்புறம் சொன்னல அங்கிளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து யூனா ஜிமின் வந்து பார்த்துக்கிறாங்க. ஜிமினும் யூனா அவங்க கூட வந்து இருக்க பாண்டை பார்த்துட்டு ஜிமின் யூனாவோட அப்பா அம்மா மாதிரி வந்து நினச்சிக்கிறான். எல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வர மாலில் டேயு யூனா அப்படியே க்யூட்டாக அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு நிற்க ஃபோன் ஸ்க்ரீனில் வந்துட்டு யூனா எதையோ அப்படியே முறைச்சி பார்க்குறா. டேயு பார்த்துட்டு என்ன குலாப் ஜாமுன் சாப்பிட்ட மாதிரி இருந்த மூஞ்சி பச்சை மிளகா கச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி டேயு பார்த்துட்டு திரும்பி பார்க்குறா. அங்கே டேயுங்கும் ஜிமினும் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்க டேயு பார்த்துட்டு அடி செல்ஃபிக்கு இப்படியா போஸ் கொடுப்பாங்க என்னத்தை பார்க்குறா அப்படின்னு சொல்லி இங்கே கொஞ்சம் உத்து பார்ப்போம் அப்படின்னு அந்த ஃபோன் ஸ்க்ரீனை பார்த்தா அதில் வந்து நம்ம ஜிமினை ஒரு பொண்ணுக்கு ஹக் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் இங்கே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்க ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வந்து ஒரு பொண்ணு ஜிமினை ஹக் பண்ணுறா. ஏய் ஹாய் எப்படி இருக்கன்னு சொல்லி இவனும் வந்து ஹக் பண்ணிகிட்டே கேட்க நல்லா இருக்கேன் எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை பார்ப்பேன்னு நினச்சே பார்க்கலன்னு சொல்லி அவள் ஹக் பண்ண நம்ம யூனா பார்க்கணுமே இப்படியே வந்து ஏதோ அந்த பொண்ணை போய் அடிக்க போகிற மாதிரி வர நம்ம டேயு தான் ஈரடி வந்து பப்ளிக் பிளேஸ் மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அப்படியே மெதுவாக நல்ல பிள்ளை மாதிரி 2 வந்து போகுதுங்க. அங்கே போயிட்டு நிற்க அந்த பொண்ணு வந்து பார்க்குறா ஜிமின்ட்ட எப்படி இருக்க என்னன்னு சொல்லி கேட்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல ஏதோ அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க இங்கே யூனா வந்துட்டு எப்படி அவனை நீ ஹக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. டேயு கிண்டல் பண்ணுறா இதுக்கு தாம்மா சொல்கிறது புருஷன் கூடயே இருக்கணும்னு பத்தியில் ஏதோ ஒரு பொண்ணு வந்து பிட்டு போட்டுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி டேயு சொல்ல இவன் முறைக்கிறா டேயுவை பார்த்து. சடனாக அந்த பொண்ணு ஜிமின்ட்ட பேசிகிட்டே இருந்தவ இவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஜிமினும் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி டேயிங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க டேயிங்கையும் வந்து ஃபார்மலாக ஹக் பண்ணுறா. இந்த பக்கம் யூனா டேயுவை கலாய்க்கிறா நீ கூட தானே இருக்க எதுக்கு இப்போ கட்டி பிடிச்சாலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பேசிகிட்டு இருக்க 2 பொண்ணுங்களும் வந்து செம்ம அப்படியே பொசசிவ்னஸோட அப்படியே வந்து எப்படி என் புருஷனை நீ வந்து கட்டி பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே மெதுவாக சரி விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா டச் பண்ணிடலாம் பக்கத்தில் போவோம் இல்லைன்னா தூக்கிட்டு கொத்திட்டு போயிட போகிறா அப்படின்ற மாதிரி 2 வந்து போக அங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த பொண்ணு பக்கத்தில் வரும்போது சரிடா ஒன்றும் கவலைப்படாத அவள் போனால் என்ன மூவ் ஆன் ஆகும் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க டேயு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க போல் நீ போனால் என்ன மூவ் ஆன் ஆக சொல்கிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி டேயு வந்து கிண்டல் பண்ண யூனாவும் ஆமாம் மூவ் ஆன் ஆவான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறா. போயிட்டு அப்படியே வந்து நிற்க இவங்க யார் அப்படின்னா டேயங்கிட்ட வந்துட்டு டேயங்க பார்த்து ஜிம்மின்னு இது வந்து டேயங்கோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அந்த பொண்ணு டேயுவையும் ஃபார்மலாக ஹக் பண்ணுறா. யாரா இவ எல்லாரையும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி டேயு நினச்சிட்டு இவங்க அப்படின்னு சொல்ல இவங்க டேயங்கோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஜிம்மி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க யூனாக்கு வருதே கோவம். ஏன் ஒய்ஃப்னு சொல்லு இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்லு இல்லை இப்போ தான் லவ் பண்ணுறோன்னு சுற்றிக்கிட்டு இருக்கோமே லவ்வர்னு சொல்லு அது என்னடா வந்து டேயிங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி காதை பிடிச்சி நறுக்குன்னு திருக அந்த பொண்ணு எது ஒய்ஃபு பெஸ்ட் ஃப்ரெண்டு லவ்வரா புரியல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க நான் இவனுடைய லவர் புரிஞ்சுதா கேர்ள் ஃப்ரெண்ட் போமா போ அப்படின்னு சொல்லி யூனா துரத்தி விட்டுடுறா. அந்த பொண்ணு ஒன்றும் புரியாமல் போக ஜிம்மின் பார்க்கணுமே செம்ம சந்தோஷம் அவனுக்கு. யூனா வந்து பொசசிவ் ஆகிறது செய்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை லைட்டாக வந்து இது பண்ணால் எப்படி இருப்புன்னு பார்த்தேன் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக அப்படின்னு ஜிம்மின் நினச்சிட்டு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி நல்லா இடுப்புலே கில்ல டேயுங்கும் பிடிச்சி இந்த பக்கம் கிள்றான் ஜிம்மினை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் டேயும் யூனாவும் எப்படியோ அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு வழியாக அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை காப்பாற்றி வீடு கொண்டு போய் சேர்க்க அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் ஒரு 3 வீக்ஸ் ஸ்கிப் பண்ணால் ஜிமின் டேயும் ஏர்போர்ட்டில் வந்து இருக்காங்க. ஜிமின் தான் அப்படியே வியை தூக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. யாருக்குன்னா வேங் லின் ஜேகே குட்டி ஜேகேன்னு சொல்லி எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணுறாங்க. யூஎஸ்லேருந்து பர்ம்பியோட வெட்டிங்க்காக எல்லோரும் வராங்க. வேங் இப்போ தான் பல வருஷம் கழித்து வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு ஊருக்கு. அன்றைக்கி வந்து அப்படியே கல்யாணமாகி நம்ம லின் ஜேகே கூட போனவர் என்னது லின் ஜேகே கல்யாணமாகி வேங்கு கூட போனவர். ஐயோ இன்றைக்கே இப்படி சொதப்புது சரி ஓகே வந்து போனவர் இப்போ தான் வந்து ஜேகே குட்டி ஜேகே ஜியான்
பிறந்து இப்போ தான் வராரு. ஓகேயா? இவங்க பார்த்துட்டு டேய் வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்ல எல்லாம் அப்படியே வராங்க. குட்டி ஜேகே பார்த்திங்கன்னா செம்மையாக அப்படியே வந்து குழுன்னு இருக்கான். குலாப் ஜாமுன் ரசகுல்லா மாதிரி வந்து இருக்கான். வேங்க தூக்கிட்டு வராரு. வந்ததும் அப்படியே இறக்கி விட ஓடி வரான் நேராக ஜிமின்ட்ட. அப்படியே அங்கிள் சிம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டான் வர. ஜிமின் கையில் வந்து ஆல்ரெடி வி இருக்க. ஓ ஹாய் குட்டி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜியானையும் வந்து தூக்குறான். ஒரு கையில் வி, இன்னொரு கையில் ஜேகே. வேங் வந்துட்டு வியை கூப்பிட விக்கு வந்து அவ்வளோவா வேங் வந்து பரிச்சயமாக இல்லாததால் போகலை. ஜங்கு கூப்பிட அவங்ககிட்டையும் போகல. அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிட்டு தோளில் சாஞ்சிக்கிறான், யார்கிட்டையும் போகாமல். ஜிமின் கழுத்தை எங்கே இவனை விட்டால் வந்து அவன் கொத்திட்டு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி வி வந்து அவருக்கு ஒரு பக்கம் பொசிசிவ்னஸ் ஜிமின் மேலே அப்படியே வந்து சாஞ்சிக்கிட்டு இருக்க. ஜியான் பார்த்துட்டு வி வந்து அப்படியே வெக்கப்படுறான் ஜியானை பார்த்து. ஜியானுக்கும் புதுசு வி பார்க்குறது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன நினச்சானோ தெரில, ஜியானு வியை பார்த்துட்டு நல்லா முதுகு மேலே ஒன்று போலின்னு வைக்கிறான். வி அப்படியே அழுதுல. லின் திட்டுறா, டே ஜியோன் என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்லி அடிக்க வர, குழந்தைங்க தானே விடு அப்படின்னு சொல்லி இங்கும் ஜிமினும் வந்து சொல்லிடுறாங்க. எதுக்குடா அடித்த? உன் தம்பிடா அப்படின்னு சொல்லி லின் சொல்ல, தெரியுமே அதான் அடித்தேன் அப்படின்னு சொல்லுது. சரியான கிரிமினல் பயவுலையாக இருக்கும் போல். அடிச்சுட்டு அப்படியே முதுகில் தேய்ச்சி விடுறான் ஜியானு. வி கையை தட்டி விட்டு டேயும் கிட்ட போயிடுறான் ஜிமினை விட்டுட்டு. ஜிமினு அச்சோ வி கோச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்ல ஜியானு கோவமா வி அப்படின்னு சொல்லி கேட்க வி எதுவும் பேசலை. ஜங்குக் பார்த்துட்டு ஜியானை திட்டிட்டு ஜியான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா செல்லம் வி சாரி அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து தூக்க ஜங்குக் கிட்ட போகிறான். இட்ஸ் ஓகே அப்படின்னு க்யூட்டாக வி சொல்ல ஜியான் பார்க்குறான். இவங்க அப்படியே வி ஜங்கு கிட்ட போனதை பார்த்து சிரிச்சிட்ருக்க நம்ம ஜியான் என்ன பண்ணுறா அப்படியே பார்க்குறாரு. இவங்க பார்த்துட்டு டேயுங்கப்பா அப்படின்னு சொல்ல தூக்குறான். எப்படி இருக்க செல்லும் அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா இருக்கேன் அப்படின்னு க்யூட்டாக சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டே காரில் போக இவங்க ஜிமின் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் இருக்காங்க. ஜிமின் கார் ட்ரைவ் பண்ண மடியில் வி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். பின்னாடி லின் வேங்கு அப்புறம் ஜங்குக் வந்து இருக்க. ஜங்குக் மடியில் ஜியான் இருக்கான். வியை பார்த்தா ஜியானுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரில. வேணும்னே அவன் வந்து செவனேன்னு உட்கார இவன் மெதுவாக யாருக்கும் தெரியாமல் கிள்றான் இடுப்புலையே. வீக்கு ஏதோ வலிக்க எவன்டா அதுன்னு சொல்லி திரும்ப ஜியான் எதுவும் தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்கான். வி அப்படியே திரும்பிக்க அகைன் ஜியான் மெதுவாக அந்த குட்டி கையில் பிடிச்சி கிள்றான். சடனாக வி திரும்ப ஜியானே பயந்துடுறான். அப்பா அந்த பையன் கிள்றான்ப்பா அப்படின்னு வி கம்ப்ளைண்ட் பண்ண ஜியான் ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி அப்படியே வந்து சோகமாக அவங்க அப்பா நெஞ்சு மேலே சாஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கான். வீட்டை டே அவன் எப்படா கிள்னா அப்படின்னு சொல்லி சொல்ல வாங்க இது சேட்டை பிடிச்சவன் நான் தான் பார்க்குறேனே என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தா அவன் தான் வந்து கிள்ளி விளையாடுறான் அப்படின்னு வாங்க சொல்ல பாருப்பா தாத்தா சொல்கிறாருல அப்படின்னு சொல்லி வி சொல்ல ஜியான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் மிரட்ட இல்லைப்பா நான் பண்ணல தாத்தா பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் பொய் சொல்கிறேன்னா அப்படின்னு வாங்க பிச்சு போடுவேன் படவா அவன் தம்பியில் கிள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இது சண்டை. பொய் சொல்லாதடா நீ தாண்டா கிள்ன அப்படின்னு நம்ம கையிலேருந்து வி அப்படியே எகிரிக்கிட்டு போய் அடிக்க போக ஜியான் பயந்துட்டு என்ன அடிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மடியில் ஏறி உட்கார ஜங்குக்கு மண்டை மேலே ஒன்று வைக்கிறான். என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்ட இந்த பக்கம் லின்னு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி ஜியான் கத்த அப்படியே வந்துட்டு இது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி தம்பி அடிக்கிறது அப்படின்னு லின்னு அடிக்க வாங்க சரி விடுடா சின்ன பசங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்கள் வந்து கொடுக்குறேன் செல்லப்பா அப்படின்னு சொல்லி அவளும் வந்து திட்டிக்கிட்டு இருக்கா அவங்க அப்பாவை. உன்னால நானும் திட்டு வாங்குறேன் சும்மா இருடா அப்படின்னு சொல்லி ஜியான் கிட்ட வந்து வாங்க சொல்லிட்டு இப்படியே வந்து வியும் ஜியானும் முறைச்ச பார்த்த மணிக்கு வீடு போய் சேர அங்கே ஜிமினோட வீட்டுக்கு போயிட்டு கார் விட்டு இறங்கி எல்லாம் போக லின் வந்துட்டு யூனான்னு சொல்லிட்டு கத்துறா. வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்க அப்போ தான் ஜிமின் சொல்கிறான் யூனா இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல லின்னும் ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது. அப்படியே வந்துட்டு நம்ம ஜியானு யூனா ஆண்டி இல்லையா என்னை பார்க்க வரலையா எங்கே அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க வி உடனே என்ன பண்ணுறான் உன்னை பார்க்க பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்து யூனா வரல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். பார்த்துட்டு டேய் அப்படின்னு சொல்லி வியை மிரட்ட ஜியான் அலறான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு லின் கிட்ட போக அச்சோ தம்பி சும்மா சொன்னான்டா யூனா ஆண்டி வீடு வந்து வேறு இடத்துல இருக்குது நம்ம அங்கே போகலாம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லின் வந்து சமாதானம் பண்ண அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஜிமின் வந்து என்ன பண்ணுறான் ஈவினிங் எல்லாரையும்
கூட்டிகிட்டு டேயிங் வீட்டுக்கு போகிறான். இப்போ வர ஜியானை வந்துட்டு அண்ணான்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்க நம்ம வி கிட்ட நான் வி வந்துட்டு அடம் முடிக்கிறான், இல்லை நான் சொல்ல மாட்டேன், அவனை பார்த்தாலே எனக்கு வந்து கடுப்பாக வருது அப்படிங்கிற மாதிரி வி சொல்ல ஜியானும் போடா நீ சொல்லலைன்னா என்னடா போடா அப்படிங்கிற மாதிரி அவனும் இது பண்ணுறான். எப்போ பாரு இவனுங்க வந்து சண்டையை விலக்கி விடுறதே எல்லாருக்கும் பொழப்பாக போச்சு. அதனால் வந்து வேங்க் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிற பொறுப்பு உங்களோடது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து வெட்டிங் இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து வேங்க் கிட்ட இந்த 2 அருந்த வாழையும் கொடுக்க வாங்கி இவனுங்க சண்டை போட்டால் ரெஃப்ரி மாதிரி இடையில போயிட்டு அப்படியே தடுக்கிறது தான் இவரோட வேலை. ஈவினிங் டைம் ஆகிடுது. ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு பர்ம்கியூ கூட்டிகிட்டு யூனா வரா. யூனா காரு சவுண்டு கேட்டதும் யூனா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஜியானும் ரொம்ப நாள் கழித்து நேரில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் வந்து வரான். ஜியான் வந்திருக்கான்னு சொல்லி அவனுக்கும் வீக்கும் நிறைய திங்ஸ் வந்து வாங்கிட்டு வரா. பர்ம்கியூ அதெல்லாம் தூக்கிட்டு உள்ளே போக ஜியான் வந்து ஒன்றா ஓடி வராங்க. வீயும் ஜியானையும் பார்த்துட்டு அப்படியே முட்டி போட்டு உட்கார வாங்க 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 அப்படின்னு சொல்லி அப்படியே 2 பேரையும் வந்து அணைச்சிக்கிறான். ஜியான் வீயை வந்து அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி யூனா பக்கி என்ன பண்ணுது, 2 பேரையும் தூக்க பார்க்க ஜியான் நல்லா கொழுன்னு இருக்கானா, முடியல 2 பேரையும் ஒன்றா தூக்க முடியல, ஆஹான்னு சொல்லி யூனா கத்திட்டு உட்காந்துடுறா. டேயுங்கும் ஜிமினும் என்ன அவளை கடிச்சு வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வெளியே வரானுங்க. ஜிமினு ஏய் என்னாச்சு என்னடி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர 2 பேரையும் தூக்கினேன்னா வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல வலிக்குதா என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். டேய் ஏன்டா சிரிக்கிற, ஒழுங்காக சாப்பிடணும் பாரு, என் பிள்ளைங்கள தூக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மெல்ல வந்து யூனா வந்து தூக்குறான். என்னடி இது நொண்டுற அப்படின்னு சொல்லி கேட்க ஓ சாரி அப்படின்னு சொல்லி 2 குட்டீஸும் இங்கே என்ன நடக்குது, எதுக்கு யூனா நம்மளை தூக்க மாட்றா அப்படின்னு சொல்லி 2 பேனு பார்த்துக்கிட்டுக்க ஜிமின் யூனாவை லிஃப்ட் பண்ணுறான். டேய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்துட்டு நானும் யூனாவை தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜிமினு ஓ இந்தா தூக்குறியா அப்படின்னு யூனாவை வந்து அப்படி கையில் வந்து ப்ளேஸ் பண்ண எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் கீழே போட்டுறாதடா அப்படின்னு சொல்லி யூனா கத்துறா. எனக்கு இறக்கி விடு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜியன் அப்படியே க்யூட்டாக அமைதியாக நின்று அவன் வந்து அப்படியே தூக்குவாளா மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க செல்லக்குட்டி எப்படி இருக்கீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே யூனா போயிட்டு ஜியானை தூக்க வீயை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டு இருக்க யூனா டேய் அவனை தூக்குடா அப்படின்னு சொல்ல ஜிமினை தூக்கிட்டு ஜிமினை தூக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீயை பார்க்கணுமே அப்படியே முன்னே போகிறான். ஜியானை முறைச்சிக்கிட்டே போயிட்டுருக்கான். ஜியானை பார்த்துட்டு அப்படியே யூனா மேலே சாஞ்சிட்டு மிஸ் யூ அப்படின்னு சொல்லி அவள் கன்னத்தை தடவிட்டு கிஸ் பண்ணுறான் கன்னத்தில். இதெல்லாம் பார்த்துட்டு வீக்கு இன்னும் பற்றிக்கிட்டு வருது. இப்போ ஏன் யூனாடா ஏன் ஃப்ரெண்டுடா அப்படின்னு வந்து அவன் கத்திக்கிட்டே உள்ளே போகிறான். மிஸ் யூ டூ செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி யூனா சொல்லிக்கிட்டே வீயை பார்க்க ஓ அப்போ நீ வந்து பாசத்தில் கொடுக்கலையா அவனை வெறுப்பேற்றுறது கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி யூனா நினச்சிக்கிட்டு அப்படியே ஜிமின் முன்னாடி போக யூனா பார்க்குறா. உடனே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையை திருப்பிக்கிறான். போச்சு வீ கோச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஜியான்கிட்ட சொல்லிட்டு ஜியான் என்ன பண்ணுறான், ஆன்ட்டி அவன் என்னை வந்து அண்ணனே சொல்ல மாட்டேங்கிறான், என் கூட வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி இது வந்து சண்டையை ஆரம்பிச்சு விட்டுட்டு அங்கே வந்து அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி யூனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படியே யூனாவும் சோ சரி வா என்னென்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா உள்ளே. அப்படியே உள்ளே போயிட்டு ஜியானை வந்து கீழே விட டேயு வரா. ஹாய் யூனா அப்படின்னு சொல்ல ஹாய் டேயு அப்படின்ட்டு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டேயு போக ஜங்குக்கு இன்னும் வராங்க. அவங்களுக்கும் ஹாய் சொல்லிட்டு க்ரீட் பண்ணிவிட்டு ஜிமின் மடியில் வந்து உட்காந்துருக்கானா யூனா ஜியானை வந்து உட்கார வச்சுட்டு சோஃபாவில் குட்டி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போக வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே விரிச்சு வச்சுட்டு டே வாடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட ஜியான் வா அப்படின்னு சொல்லி பர்ம்கியூ கூப்பிட்ட எங்கள் கல்யாண மாப்பிள்ள சின்ன பசங்க கூட உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான் விளங்கும் வாழ்க்கை. ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணுற நான் வரமாட்டேன் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சோஃபாவில் வந்து அப்படியே கையை கட்டிட்டு யூனாவை பார்க்காம திரும்பி கழுத்தை திருப்பிக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க கோவமாக இருக்கியா யார் மேலே அப்படின்னு சொல்லி பர்ம்கியூ கேட்க என் மேலே தான் அப்படின்னு சொல்லி யூனா சொல்கிறான். ஜிமின் மடியில் ஏறி அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறான். யூனா
பார்க்காத மாதிரி. ஜிமினும் அச்சச்சோ என்ன யூனா மேலே போவோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க காதில் போயிட்டு என்னை தூக்கலை, ஜியோனை தூக்கினாங்க அப்படின்னு சொல்லி ரகசியமாக சொல்கிறான். ஜியான் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பானா. ஆன்ட்டி அவன் என்ன சொன்னால் நான் கேட்டுட்டேன், அவன் நீங்கள் தூக்கலையா, உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வி என்ன பண்ணுறான் யூனாட்ட நீ பேட் பாய் யூனா, அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி வி சொல்ல பேட் பாய் அப்படிங்கிறா. அது சடனாக ஜியோனுக்கு கோவம் வந்துட்டு நான் பேட் பாய் இல்லை, நீ தான் பேட் பாய் அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒன்று முதுகுலேயே வைக்கிறான். ஜிமின் மடியில் வச்சுருப்பானா. டேய் என்னடா உன் பிரச்சனை, காலையிலேருந்து அவனை போட்டு இந்த அடி அடிக்கிற அப்படின்னு சொல்லி இது பண்ண ஏன்னு தெரில, எனக்கு அடிக்கணும் போலே இருக்கு அவனை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஜியான்னு சொல்ல இல்லை நான் குட் பாய் அப்படின்னு சொல்லி ஜிமின் மேலே சாஞ்சிட்டு அலறான் வி. நீ தான் பேட் பாய் அப்படின்னு சொல்ல டேய் நீ தாண்டா என்னை கிள்ளின அடித்த அப்படின்னு சொல்லிட்டு உடனே வி என்ன பண்ணுறான், ஜிமின்கிட்ட இறங்கி யூனா இங்கே பாரு என்னை கடிச்சிட்டான் கையெல்லாம் காட்டுறான். அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி யூனா சொல்லிட்டு ஆன்ட்டி இங்கே பாருங்க அவன் தான் அடித்தான், இங்கே பாருங்க அவன் தான் கடித்தான் அப்படின்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட் பறக்குது யூனா கிட்ட. ஆயிஷ்னு சொல்லி 2 பேரையும் அகைன் தூக்கி சோஃபாவில் உட்கார வச்சுட்டு இங்கே பாருங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது புரிஞ்சுதா, கை கொடுங்க கட்டி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி வைக்க யூனா வீட்டை சரி ஜியான் அண்ணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வி கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கை கட்டிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு உட்காரான் வி குட் பாயில் அப்புறம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல ஜியான் என்ன பண்ணுறான், உடனே வியை கிஸ் பண்ணுறான். ஓ ஸோ க்யூட், பாரு ஜியான் அண்ணா எப்படி உன்னை கிஸ் பண்ணா, நீ கிஸ் பண்ண அப்படின்னு சொல்ல விடுடா அப்படின்னு சொல்லி அகைன் அவனை தள்ளி விட்டுட்டு இறங்கி யூனாட்ட வர ஜியான் சிரிக்கிறான். அதனால் கிரிமினல் பைபிளாக இருக்கும் போல் வேறனே வீக்கு கிஸ் பண்ணிவிட்டு யூனா தப்பாக நினைக்கிறான் அப்படின்றதுக்காகவே அவன் இது பண்ண வீ பிடிச்சி திட்டுறா. பாரு அவன் எவ்வளோ க்யூட்டாக உனக்கு கிஸ் பண்ணுறான், நீயும் போயிட்டு பண்ணு அப்படின்னு சொல்ல இவன் வீ பார்த்துட்டு அவன் எச்ச பண்ணிட்டான் யூனா அப்படின்னு சொல்ல வீ சரி நான் அண்ணனே சொல்கிறேன் கிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீ சொல்ல பக்கத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு பம்கியும் ஜிம்மினும் சிரிக்கிறாங்க. பார்த்தியா அவனை கிஸ் பண்ணுறத விட அண்ணன்னு சொல்கிறதே மேலு அப்படின்னு நினச்சிட்டான் இவன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிக்க ஜியான் இறங்கி வா போயிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டை அப்படியே நல்லா விளையாட்டும் வீயை கூப்பிட்டு வீ அகைன் கையை விடுடா அப்படின்னு சொல்லி இது பண்ண யூனா பார்க்குறா முறைச்சு. வீயும் அப்படியே மெதுவாக ஸ்மூத்தாக டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி யூனாவை மெதுவாக திரும்பி பார்க்க யூனா முறைக்கிறத பார்த்ததும் கையை விடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி வீ சொல்லிட்டு நான் யூனா கூட விளையாட போகிறேன் அப்படின்னு நம்ம ஜியானும் நானும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம யூனாவும் வீயும் டேவும் யூனாவும் வீயும் ஜியானும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆக அப்பா ஓகே டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் சொல்லலாம். மேபி நெக்ஸ்ட்டு பார்ட்டில் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குதுப்பா. ஐயோ எனக்கு இது படிக்கும்போது ஒரே சிரிப்பு. ஏன் தெரியுமா, ஏன்னா அங்கே எனக்கு சைடில் மெசேஜ் மேகலா ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா, மேகலா அப்டேட் என்னாச்சு, நான் இங்கே உட்காந்து எஃப்எஃப்க்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விளங்கிற வாழ்க்கை. ஓகே செல்லக்குட்டி என்னவோ சொல்லணுமே. டாட்டா பை பை டேக் கேர் அனியாங். அதுக்கப்புறம் எஃப்எஃப் பிடிச்சிருந்ததுன்னா இன்றைக்கி எஃப்எஃப் கண்டிப்பாக நான் சிரிச்சுக்கிட்டே லூஸு மாதிரி நிறைய சொதப்பி வச்சுருக்கேன்னு தான் நினைக்கிறேன். சரியாக சொன்னேனான்லாம் தெரியல. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பதட்டம் வேறு, இங்கே வேறு ஆஃபீஸில் ஒர்க்கு என்னாச்சு அப்படி இப்படின்னு நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடா இருங்கடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஃப் அவசரமாக ரெக்கார்ட் பண்ணதுனால கொஞ்சம் மேபி ஆங்காங்கே பெயர்கள் தப்பாகி இருக்கலாம், லைன்ஸ் தப்பாக இருக்கலாம், மன்னிச்சு. ஓகேயா, சாரி செல்லக்குட்டி, நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டை பக்காவாக பண்ணிடலாம். ஓகே டாடா பை டேக் கேர் அன்யோங். அண்ட் எஃப்எஃப் இந்த பார்ட் பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லி.